எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை. அம்மா கொடுத்து விட்டு மீன் குழம்ப சாப்பிட்டு ஒன்றுமே முடியல. மீன் குழம்பு ஒரு மாதிரி வேலையை காட்டிடுச்சு. ஒரே வயிறு வலி. இப்படி லூஸ் விடனே தெரியல. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நைட்டு 3:30 மணி வரையும் பார்த்தீங்கன்னுமே முடியல. அதுக்கப்புறமேட்டுக்கா ஓரளவுக்கு நல்லா தூங்கலாம் இல்லை. ஒரு 7:30 மணி வரையும் சும்மாவே படுத்துன்ட்டு அதிர்ச்சி வெளியே வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயை வைப்பேன்னு சொல்லிட்டு நல்லா தலை ஃபுல்லாக எண்ணெயை வச்சுட்டு அப்புறம் ப்ரெஷ் எல்லாம் பண்ணிவிட்டு மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு போய் கண்ணாடியை பார்த்தா தெரியல. புதுசு கப்பளம் வந்து முளைச்சிருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்து சரி அது எங்கேயும் ஒரு ஓரமாக இருந்துட்டு போகுது சொல்லிட்டு ஒரு சொம்பு பானை தண்ணி எடுத்து குடிப்பேன் சொல்லலாம் வச்சுட்டு வெளியே போய் பார்த்தா வருது. நைட்டு தான் விட்டுருந்தாங்க. ஒரு 4 நான் கூட பிடிக்க வேண்டியது சொல்லிட்டு போனால் பாப்பா வந்து நான் ஓஸில் பிடிக்கிறேன், நீ எடுத்துகிட்டு போய் ஊற்றுமான்னா. சரி நீ பிடி நான் ஊற்றுறேன்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்தோம். இந்த மிக்சியை பற்றி நேற்று ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன மிக்சி யூஸ் பண்ணுறீங்கன்னு. இது வந்து விடியம். நான் வந்து 4 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். ஒரே ஒரு வாட்டி தான் ரிப்பேர் ஆகிருக்கு. ஜாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அரைக்குது. பவுட்ரு மசாலா எல்லாமே நல்லா சூப்பராக அரைக்குது. விடியம் நல்ல குவாலிட்டி தான். இது வந்து இன்றைக்கி சமைக்கணுமான்னு யோசித்தேன். சரி என்ன பண்ணுறது, என் மக்களுக்காக சமைச்சு தான் அவனுக்கு சோறு பண்ண வச்சிருக்கேன். நான் எப்படி பருப்பு குழம்பு வைப்பேன்னா குக்கரில் கொஞ்சமாக பருப்பு மஞ்சள் தண்ணி ஒரே ஒரு விசிறுவேன். தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு பூண்டு தட்டி வச்சுப்பேன். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு குண்டால எட்டிடுகு நீயும் சீரகம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறியெல்லாம் பரட்டிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சாம்பார் போட்டுட்டு தான் ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து காய் ஓரளவுக்கு வெந்ததும் லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி அதையும் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த புளி ஸ்மெல் அளவுக்கு அதையும் வேகிட்டு அப்புறமேட்டுக்கா பருப்பு எடுத்து அப்படியே ஊற்றிடுவேன். ஏன்னா உதிர் விட்டாலும் பருப்பு நல்லா வெந்திருக்கும். இன்னும் நம்ம கடைஞ்ச மாதிரி ஆகிடும். பருப்பு குழம்பு நல்லா இருக்கா அப்படியே ஊற்று 2 நிமிஷம் விட்டா அந்த குழம்பு ரெடியாக நிற்க தெரியல. 3 உட்காந்து சாப்பிடலாம் பார்த்துக்கு ஒரு மூளையாக உட்காந்துட்டு இருக்காங்க.